அன்றைக்கும் இன்றும் இருக்க வேண்டும், எப்போதும் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த உண்ணாவிரத போராட்டம். இந்த உண்ணாவிரத போராட்டம் வெற்றியடைய வேண்டும். நாம் அனைவருமே நின்று ஜெயித்து காட்ட வேண்டும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. நம்ம ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வு என்கின்ற ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்கி காட்ட வேண்டும் கோரி பெருந்தலைவர் காமராஜால் உருவாக்கப்பட்ட அனைத்து அணைகள், அனைத்து தொழிற்சாலைகள், அவரால் துவக்கப்பட்ட பள்ளிகள் எல்லாத்தையும் காமராஜ் செலவழிக்கணும். மைக் டவுன் மூன் டிவி. திமுகவின் இயலாத்தன்மையை மறைப்பதற்காக திமுகவின் முழு தலைவர்கள் கூடிய தலைவர்கள் இல்லை என்பதை காமராஜர் தமிழ் சமுதாயம் நினைக்கிறது. அதாவது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இருந்து கிட்டத்தட்ட 50 வருடங்கள் ஆகின்றன. அதற்கு பிறகு இவரோடு இருக்கும்போதும் அவரை பேச்சுகள் செய்தார்கள். பெருந்தலைவர்கள் ஒன்றுக்கு கூட அவர்கள் பதில் சொல்லவில்லை. ஆனால் இறந்த பிறகும் அந்த மனிதனை எடுத்து பேசி இல்லாமல் சொல்ல மாட்டார் என்று எழுதுகின்ற செயலை சிவா கேட்க வேண்டும். பேசியதற்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். அதாவது தமிழகம் முழுவதும் பல அணைகள் கட்டிய பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை விவசாய வாழ்வுக்காக பெருந்தலைவர் அவர்கள் அணையை கட்டாமல் தூங்க மாட்டார் என்பதுதான் சரித்திரம். அதுபோல ஏழை பிள்ளைகளை அவர்கள் வாழ்வு பிரகாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக பள்ளிக்கூடங்கள் கட்டி பள்ளிக்கு அனுப்பினார். இந்த பெருந்தலைவர் ஏழை பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் தூங்க மாட்டார் என்றுதான் தமிழக மக்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதுபோல தொழிற்சாலைகள் அமைப்பு பல ஏழை குடும்பங்களை கொண்டு கொண்டது பெருந்தலைவர் காமராஜர். தொழிற்சாலைகள் அமைக்காமல் தூங்க மாட்டார் என்றுதான் சரித்திரத்தை மாற்றி மன்னிப்பு கேட்கறதுக்கு தலைவர் அவர்கள் தமிழக மக்கள் புள்ளி வைக்க தயாராக இருக்கின்றார்கள். ஆட்சிக்கு என்பதை இந்த உண்ணாவிரதம் காங்கிரஸ் காமராஜர் காங்கிரஸ் தலைவர், அகில இந்திய தலைவர், 2 பாரத பிரதமர்களை உருவாக்கிய மாபெரும் நேற்று இப்படிப்பட்ட ஒரு பெருந்தலைவர் தமிழகத்தில் இருக்கிறார்னா காங்கிரஸ் கூட்டணிய திமுக காரங்கள் கூட்டணி என்று பெருந்தலைவர் அவதூறு பேச்சு சிறிதளவு கொஞ்சம் கூட தமிழகத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கலைக்க வேண்டும். இந்த பிரச்சனை இல்லை. ஒரு தொண்டருக்கு கூட பாதுகாப்பு இல்லைங்க, தலைவருக்கு பாதுகாப்பு இல்லைங்க. திருநெல்வேலி பக்கத்தில் அந்த ஒரு தமிழகத்துக்கு ஒரு மாவட்ட தலைவர் வெட்டி போடப்பட்டார். இன்னும் அதனோட எந்த ஸ்டெப்பு எடுக்கவில்லை. ஆக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கலைக்க வேண்டும் என்று காங்கிரஸ் அகில இந்திய காங்கிரஸ் அதுபோல இந்த கதைவசனம் எழுதுகின்ற கலைஞர் அவர்கள் மிக அருமையாக கதைவசனம் எழுதியிருக்கின்றார். அதாவது அதற்கு காமராஜர் இறக்கின்றதாக அழைத்தார், கையை பிடித்தார், ஜனநாயகத்தையும் நாட்டை நீங்களாம் எல்லா மரத்தையும் சுண்ணப்படுத்த மாற்றம். மிகப்பெரிய ஹைலைட்டான வசனம் இதுதான். ஒரு மிகப்பெரிய வசனகர்த்தா. வசனகர்த்தா இன்று காமராஜர் அவர்களை பின்னுக்கு தள்ள வேண்டும் என்று அவர்கள் உள்ள தலைவர்கள், அதாவது காமராஜர் அவர்கள் யாரும் யாரும் செய்யவில்லை. அதனால் இழிவுபடுத்தினாலாவது
கலைஞர் சிலையை தமிழகம் முழுவதும் வைக்கிறாங்க. நூலகம், பஸ் ஸ்டாண்டு அனைத்துக்கும் தலைவர் கலைஞர் பெயர் வைக்கின்றாங்க. ஏன்னா இவர் தான் நம்பர் 1 தமிழகத்தில் தலைவர். காட்டியிருக்காங்க பெருந்தலைவர் காமராஜர் வேண்டுமதே மட்டும் தட்டுகிறார். இந்த ஈடு செயலை அனுபவிக்க மாட்டோம், தமிழக மக்கள் அனுபவிக்க மாட்டார்கள். அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் தமிழர்களான கிறிஸ்தவர்களையும் தமிழர்களான இஸ்லாமியர்களையும் ஏமாற்றி கொண்டிருக்கிறது என்பதை ஏமாற மாட்டார்கள். அதாவது திமுக தலைவர்கள் அவருடைய மகனை துணை முதல்வராக இஸ்லாமியர்களாக ஆட்சிக்கு வந்தோம், கிறிஸ்தவர்களாக ஆட்சிக்கு வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கின்றவர்கள் ஏன் இஸ்லாமியர்களுக்கு துணை முதல்வர் கொடுக்கவில்லை, ஏன் கிறிஸ்தவர்களுக்கு துணை முதல்வர் கொடுக்கவில்லை? வருகின்ற தேர்தலில் எந்த அரசு அமைத்தாலும் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் துணை முதல்வரை கொடுக்க வேண்டும் என்று இந்த 1வது கூட்டத்தில் சொன்னார்கள். அதாவது திமுக சார்பில் கடுமையான மன்னிப்பு கேட்கும் வரை நாங்கள் விட மாட்டோம். அடுத்த கட்ட நடவடிக்கை தமிழகம் இன்னைக்கு இது ஒரு சென்னை வரைக்கும் தான் உள்ள உண்ணாவிரத போராட்டம். தமிழகம் தழுவிய மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம். அதாவது திமுக தலைமையை முற்றுகையிட்டு முற்றுகை போராட்டம் நடத்தும். எங்கள் நாடு எங்கள் உரிமை. அண்ணா அறிவாலயத்தையே முற்றுகை போராட்டம் நடத்தும். எந்த நாடுங்க இது? தமிழக நாடு. உங்கள் நாடு. யாருக்கும் எங்களை அவமானப்படுத்த காமராஜர் பெற்றுக்கொண்டார். மாட்டோம். இல்லை கருணாநிதி தான் காமராஜர் எங்கே சொல்கிறாலும் ஏசி வசதி செய்து கொடுத்தாரு. வீடியோவை திமுக அழகாக கதைவசனம் எழுதுவார் தெரியும். இல்லை மேடையில் பேசின அந்த வீடியோலாம் திமுக பேசுனாரு, அழகாக பேசினாரு. கட்டுக்கதை யார் இருக்கிற அளவு கொடுக்கல. நாடார் சமுதாயம் கட்டுக்கதைக்கு கவுண்டர் கொடுக்கும். அதாவது ஸ்டாலின் அவர்கள் சொன்னது போல முற்றுப்புள்ளி அவரே வைக்க சொல்கிறார். ஆட்சிக்காக இருக்கு. நிச்சயமாக மக்கள், தமிழக மக்கள், தமிழர்கள் வைத்து கீழார்கள். காமராஜர் மேல உயிராக இருக்கிறார்கள். தமிழகத்தின் சாதி மக்கள் அனைத்து சாதிகளும் காமராஜர் உயிரோடு இருக்காங்க, உயிராக இருக்காங்க. தமிழ் சமுதாயம் நிச்சயமாக காமராஜர் ஓகே.